சார், இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபின்ற ஒரு டான் அங்க இருக்கு. இங்க திமுக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல ஓபிஎஸ் வழுக்குனாரு? இப்போ எப்படி சார் இவரு தலைமையா மாறுறாரு திரு இபிஎஸ் அவர்கள்? ஓபிஎஸ்ஸால் டெலிவரே பண்ண முடியல. ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் ப்ராமிஸ் பண்ணது என்னன்னா, கட்சி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை, பாதி கட்சி எங்ககிட்ட இருக்கு. கட்சியை கைப்பற்றதான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னார். ஆமா, அமமுக ஆரம்பிச்சது நோக்கமே அதிமுக கைப்பற்றுவதற்கு. அதிமுகவோட தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுன்ட்டு இவரு சொன்னார். 2 பேரும் என்ன டெலிவரி பண்ணாங்க இந்த 3 வருஷத்தில்? என்ன டெலிவரி பண்ணீங்க? ஒரு 6-7 தொகுதியில் 24 3வது இடத்துக்கு போச்சுங்க அதிமுக. இதை தாண்டி உங்களால் என்ன டெலிவரி பண்ண முடிஞ்சுச்சு? ஆனால் நாங்கள் அவரு கூட சேர்ந்துருந்தோன்னா 15 தொகுதியில் ஜெயிச்சிருப்போம். கரெக்டாக? இன்னொன்று, வாட் டிட் யூ டெலிவரி பண்ணல. அதுக்கு பதிலாக அவர் கூட சேர்ந்துட்டு உங்கள் 2 பேரும் மிரட்டி பின்னாடி வந்து நின்னா நிற்க போகிறாங்க. இது போக ரொம்ப அவர் கூட பணியாற்றிய அதிகாரிகளிடம்லாம் பேசிட்டு. ஸோ இது பொலிட்டிக்கலாக பார்க்க போனீங்கன்னா இது எல்லாமே அவருடைய சொந்த திறமை. அதற்கு பிறகு எனக்கு மிகவும் பிடித்தது, இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இரட்டை பதவிகள் எல்லாம் ஒழிக்கப்பட்ட பிறகு மதுரையில் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் தான் இவருக்கு புரட்சி தமிழர் என்ற பட்டம் கொடுக்குறாங்க. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதில் இருப்பால் தானே இருக்குது. என்ன பண்ணுறது, இப்போ முடிஞ்சு போச்சுப்பா, வேறு இல்லை, புரட்சி தமிழர் ஒன்று வேக்கண்ட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுங்க அப்படின்னோடனே தங்க தமிழ்ச்செல்வன் இல்லை, ஒரு வைகை செல்வன் நினைக்கிறேன். அவர் தான் தமிழ் சார்ந்து எங்கி படிக்கிறவர். அவர் வந்து புரட்சி தமிழர் என்று ஒரு பட்டத்தை கொடுத்து இன்றைக்கி எல்லாரும் புரட்சி தமிழர் என்று தான் பேசுகிறார்கள். வாயில் வந்து எடப்பாடின்னு வரதோட 10 புரட்சி தமிழர் தான் முதல்ல வருது. இதுக்கு சேலத்தில் வெள்ளமண்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு சாதுரியமான நகர்த்தல்களை செய்திருக்க வேண்டும், எவ்வளவு சிந்தித்திருக்க வேண்டும். அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு நபர் தான் தமிழகத்தை ஆளணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த நிர்வாகத்தை நடத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்ச சில விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, சில அதிகாரிகள் குறிப்பாக சொன்னது, ஒரு ஃபைல் வருது அப்படின்னா அது அதிகாரிகள் பக்கம் விட்டுற மாட்டார், அதை பார்த்து வாங்கி என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத அதிகாரிகள்கிட்ட சொல்லிடுவார். இந்த பாருப்பா, நீங்கள் பாட்டுட்டு முடிவெடுக்கிறவரெல்லாம் பண்ணாதீங்க, ஐ ஷுட் நோ. எனக்கு தெரிஞ்சு சறுக்கின இடமா வந்து தூத்துக்குடி சொல்லலாம். ஆனால் அதன் மற்ற விஷயங்களெல்லாம் கண்டினியூஸாக பார்த்தாரு. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா, இந்த வேல் யாத்திரை பண்ணாங்கல்ல, எல்முருகன் அவர்கள் தலைமை வேல் யாத்திரை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தாரு. அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அருள்மொழி அவங்க கேட்ட ரூட்டு பூரா பாய்ங்க இருக்க ஏரியாவா பார்த்து கேட்டாங்க. அது வந்து ரொம்ப கண்டிப்பாக கண்டித்து வச்சுருந்தாரு. ஒரு நாள் நமக்கு இது அனுமதி கொடுத்துடக்கூடாது, நம்ம பிஜேபியோட அலையன்ஸில் இருந்தால் எல்லா டீமே கூட இதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததை நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரியான முடிவெடுக்கக்கூடிய திறமைகளில் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு சூடு பொலிட்டிஷியன் தான் அவர். ஆக்சுவலி அப்படி தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பணியாற்றிய அதிகாரிகள் சொன்ன விஷயந்தான். சார் உண்மை தெரியாது, எப்படி சார் ஒரு ரிசீவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியாத விஷயத்த சார் இது என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்வார். ஏன்னா அவர் பிடபிள்யூடி பார்த்துருக்காரு, ஹைவேஸ் பார்த்துருக்காரு, இன்டர்னல் செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டரு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸு, இதெல்லாம் பார்க்குறதுன்றது அவருக்கு புதுசு. அந்த அனுபவ குறைவின் காரணமாக தான் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் கோட்டை விட்டார். அதிகாரிகள் தான் அவரை மிஸ்கைட் பண்ணாங்க. அந்த ஸ்டெர்லைட்டு போராட்டத்தோட 50வது நாள் நிகழ்ச்சியில் உளவுத்துறை 10,000 பேர் கூடுவார்கள் என்று அனுமானித்திருந்தது. 50,000 பேர் கூடினர். அதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸோட இன்ஃபில்ட்ரேஷன்லாம் இருக்குது, சீனாவின் ஊடுருவதில் இருக்கிறது என்பதெல்லாம் தகவல்கள் வந்திருக்கின்றன. 100வது நாள் நடக்குது. இதில் தான் எனக்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது வருத்தம். அந்த 13 உயிர்களை சுட்டி காட்டி தான் நீங்கள் பதவி உயர்வுக்கு வந்தீங்க. அவ்வளோ பேர் அதில் தப்பு பண்ணியிருக்கான். அந்த இப்போது பதவி உயர்வு கொடுத்தார் அல்லவா சைலேஷ்குமார் யாதவ், அப்போ ஐஜி சவுத் ஜோன், இவரெல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும். 50வது நாள் நிகழ்ச்சியில் 10,000 பேர் எதிர்பார்த்தா 50,000 பேர் கூட்டுறாங்க. இன்னொன்று, முதல் நாள் அருள்மொழி அவங்ககிட்ட சொல்கிறேன், முதல் நாள் பல்வேறு ஊர்களிலிருந்து ஆட்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள், இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குன்னு தகவல் வந்துருச்சு. ஒரு ஐஜி அங்கே போகணுமா வேணாமா? போய் ஐஜி தானே சூப்பர்வைஸ் பண்ணணும், ஸ்பாட்டுக்கே போகலையா? இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன். இன்னொன்று, அந்த இடத்தில் பிரச்சனை வந்ததற்கு பலருக்கு இப்போ இது தெரியாது, நான் சொல்கிறேன். மிக முக்கியமான காரணமாக இருந்த அதிகாரி யார் தெரியுமா? செல்வ நாகரத்னம். இப்போவே இப்படி இருக்கிறாருன்னா, இப்போவே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்னா, செல்வ நாகரத்னம் ஏஎஸ்பியாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார் என்பதை ஊகிக்க முடியும். திருச்செந்தூரில் மார்க்சிஸ்ட் கட்சி தொண்டர்கள் பேரணி நடத்திய போது வம்பு இழுத்து போய் சண்டையில் தர செல்வ நாகரத்னம் ஞாபகம் இருக்கா? ஷூவெல்லாம் விட்டுட்டு ஓட்டினாரு. தானா தெருவில் ஒரு திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் செக்ரட்டரியான புதுசு செல்வ நாகரத்னத்தை கண்டித்து தானா தெருவில் அவர் கலந்துக்கிட்ட முதல் பொதுக்கூட்டம் பாலகிருஷ்ணன் கேபி இவரோட முதல் பொதுக்கூட்டம். அது செல்வன் தான். அது அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிபிஎம் கார்டரு பேரணி போயிட்டுருக்காங்க, சிபிஎம் கார்டரு இப்படி வந்துட்டு வீடியோவில் அப்போ தான் அந்த ஃபேஸ்புக் லைவ்லாம் வருது, இப்படி போட்டுக்கிட்டு இருக்காரு. அவனை போய் அடிக்கிறாரு. அவங்க டிசிப்ளினாக போகிறாங்க, சும்மா போகிறவனை அடிச்சேன்னா அதுவும் அவ்வளோ கார்டர்ஸ் இருக்காங்க, செந்தொண்டர் விடுவாங்களா?
விரட்டிட்டாங்க. அது அப்போது தான் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த ஏஎஸ்பி தான் பனிமய மாத ஆலயத்தில் இவரும் கபில்குமார் சரத் என்ற இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரியும் பந்தோபஸ்து. அங்கே செல்வநார்த்தன் தான் லத்தி எடுத்து வீசுறாரு. பனிமய மாத ஆலயத்தில் போராட்டம் தொடங்கி ஊர்வலமாக வர வேண்டும் என்பதுதான் திட்டம் இல்லையா? அங்கேயே லத்தி சார்ஜ் ஆனோடனே அதுக்கப்புறம் பரவிடுச்சு, கையை மீறி போயிடுச்சு. அந்த சைலேஷ்குமார் யாதவ், கபில்குமார் சரத்கர், செல்வநாரத்னம், மகேந்திரன் இவர்கள் அத்தனை பேருக்கும் பதவி உயர்வு கொடுத்தது திமுக அரசு. இவர் அந்த விவகாரத்தில் திரு பழனிசாமி அவர்கள் கோட்டை விட்டார். இன்னொன்று ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு, உங்களெல்லாம் நம்பினேன், இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு இந்த அதிகாரிகளை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைத்திருக்கிறார். இவங்க சொல்கிறத நம்பக்கூடாது. இன்னொன்று, திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளை வந்து ஒரு அரவணைக்கும் நோக்கோடவே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு போக்கு இருக்குல்ல, அது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தைப்பூசம் தொடர்பாக அவங்க அந்த தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறத கொண்டு போயிட்டு இருந்தாங்க. தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை வந்து அறிவித்தது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ அந்த என் பேரே பழனிசாமிப்பா, நான் கொடுக்கலாம் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி பண்ணதாக திரு சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி எதிர்க்கட்சிகளை வந்து அரவணைக்கிற போக்கு இருக்குல்ல, எக்ஸப்ட் டிஎம்கே, அது கொஞ்சம் நல்லா பண்ணார் அவர் ஆக்சுவலி. இன்னொன்று, அப்போது இந்த தஞ்சை மற்றும் டெல்டா பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கிறதுக்கு மத்திய அரசும் எதிர்ப்பு, அதிகாரிகளும் எதிர்ப்பு. சார், ஓஎன்ஜிசியில் அங்கே இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டு போயிடும். நீங்கள் அங்கே இதை அனுமதிச்சிங்கன்னா அந்த எண்ணெயோ ஹைட்ரோ கார்பனோ எடுத்தோன்னா தமிழ்நாட்டுக்கு இன்கம் மட்டும் இவ்வளோ வரும். ஓகே, இத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை லட்சம் கோடி. பேசிக்கலாக விவசாயம் இல்லை, விவசாயி பேக்ரவுண்ட் அவர். இப்படி இல்லை, பிஜேபி வேறு அடுத்து கொடுக்குது. பிஜேபி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் வந்து அடானி அங்கே போகிறாருன்னு சொன்னேன்னா பிஜேபியோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்றது சொல்ல வேண்டியதில்லை, அறிவிக்கணும். இதெல்லாம் ஆஃபீஸஸ்க்கு எகென்ஸ்டாக டிசிஷன் எடுக்கிறது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 7.5 உள்ஒதுக்கீடு கொண்டு வந்துடுறாரியா. எப்போது கொண்டு வரப்படுகிறது என்றால், சட்டப்பேரவையில் 15 செப்டம்பர் 2020 அன்று இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. கவர்னர் கையெழுத்து போடல. கவர்னரோட நிபந்தனை என்ன தெரியுமா? 7.5 அரிய வகை ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். ஓஹோ, அதுலேயும் கொண்டு வந்துருங்க. பன்வாரிலால் புரோஹித் அதில் அரிய வகை ஏழைகளுக்கு கொடுக்கணும் 10%. நீட் ரிசல்ட் வந்துருச்சு, அட்மிஷன் கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் ஒரு 10 நாள் கழித்து கொடுத்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. பன்வாரிலால் புரோஹித் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் டிலே பண்ணுறாரு. ஓகே, அட்மிஷனுக்கு வந்து தானே அவனு என்கிட்ட. அரிய வகை ஏழைகளுக்கு இது உள்ஒதுக்கீடு. அவங்க தான் சலுகை அதெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி போடுவாங்க. தமிழக பாஜக தலைவர்கள் ஆளுநர் விரைவில் ஒப்புதல் தர வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். டாக்டர் முருகன் அப்போது தலைவர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தமிழக பாஜக தலைவர்கள், அவர் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்டில் அரிய வகை ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு அதை மாடிஃபை பண்ணு. செப்டம்பர் 15 மசோதா கவர்னருக்கு போகிறது. 20 அக்டோபர் செங்கோட்டையன், ஜெயக்குமார், சி விஜயபாஸ்கர், கேபி அன்பழகன், சிவி சண்முகம் ஆகியோர் ஆளுநரை சென்று சந்தித்து சீக்கிரம் கொடுங்கன்னு அவங்ககிட்ட இதே சொல்கிறார். உள்ஒதுக்கீடு அரிய வகை ஏழைஸ் வந்து அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணே அப்படின்றாரு. ஸோ அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாராயணன், உளவுத்துறை அதிகாரிகள் கூப்பிட்டு எல்லாத்தையும் போய் பேசுகிற உடனே, சார் கவர்னர் கையெழுத்து இல்லாமல் சட்டமாக்குறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அவசர காலத்தில் அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு நாம் போட முடியும். அருள்மொழி, அந்த சூழலை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். பிஜேபியோட தயவில் ஒரு ஆட்சி நடக்குது. அந்த டைம் பீரியட் அப்படிப்பட்டது. இந்த பக்கம் காலை பிடிச்சி ஓபிஎஸ் இழுத்துனேங்கிறாரு. பிஜேபியோட தயவில் இருக்குது. பிஜேபி ஆளுநர் நீங்கள் வந்து அரிய வகை ஏழைகளுக்கு இதில் ஒதுக்கீடு சேர்க்கணும்னு சொல்லிட்டுருக்காரு. இவருக்கு அட்மிஷனுக்கு முன்னாடி போட்டால் அது தேர்தலுக்கு பலனளிக்கும்னு நினைக்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் பட் தேவை தானே அது. ஆமாம், தேவை சொல்லுவாங்க. அதனால ஒரு ஓட்டு வாங்கினோட ஓட்டு வாங்குறதுக்காகவும் செய்தார். எவ்ரிபடி டூயிங். ஆமாம், அதுக்கு தான் அடுத்த ஆண்டு போட்டோம்னா அடுத்த ஆண்டு இது கொண்டு வந்தால் இந்த வருஷம் அட்மிஷன் வீணாக போடும். அட்லீஸ்ட் 7.5% மாணவர்கள் உள்ளே போவாங்க, தமிழ் வழி மாணவர்கள் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும்னு சொன்ன உடனே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை போட்டுட்டு, அது நியூஸ் வந்தது தான் சிறப்பு. டெல்லியிலிருந்து ஒரு பாஜக அமைச்சர் ஆளுநர் ஒப்புதல் அளித்து விட்டார்னு அங்கேருந்து பேட்டி கொடுக்குறாரு. கவர்னர், யோ நான் எப்போ கொடுத்தேன்னா, இல்லை சார் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பவர்ஸ் இருக்குது. 22-23 அக்டோபர் கொடுக்குறாங்க. மறுநாள் ஆளுநர் கையொப்பமிட்டார். அதுக்குள்ளே பிஜேபி தலைவர்களே சொல்லி, ஏங்க அந்த மாதிரி சைன் பண்ணியாச்சு, நீங்கள் பெருமை எடுத்துங்க சொன்னோன்னே, ஏற்கனவே அவங்க நீட் இருக்கிறதுல வந்து பிஜேபி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து பார்த்தீர்களா, எங்களது ஆளுநர் 7.5% ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஆளுநர் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டர் சைன்ட்.
அது இந்த அளவுக்கு பயனளிக்கிறதுலாம் வேற. நான் இதில் என்ன பார்க்குறேன்னா அந்த சாதுரியம், உண்மை, அவர் செக்மேட் டெசிஷன் மேக்கிங். இன்னொன்று அக்டோபர் மாதம் இது நடக்குதா, அப்போல்லாம் இவர் பிரச்சாரத்தில் இருக்கார், ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஏர்லியர் ஸ்டார்ட் பண்ணார். வெற்றி நடை போடும் தமிழகன்னு காதில் ஒரு மைக்க மாட்டேன்னு சுற்றி நிற்பார். இப்போ கவர்னர் அடிச்சுக்கிட்டே இருக்கார், ஃபோனை எடுக்கலை. கேம்பெயினில் இருக்காருன்னு சொல்லிட்டு நைட்டு பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு வந்து, சார் இல்லை சார் இந்த மாதிரி அவசரம் நாங்கள் சைன் பண்ணேன். என்ன பண்ண முடியும் கவர்னர்? இல்லை அது ரத்துன்னு சொல்லி தான் பாரேன். அவரையும் பகிச்சிக்கல. இல்லை சார் பிரச்சாரத்தில் இருந்தேன், அதனால் கவர்னர் ஃபோன் எடுக்க முடியல. இதே போல் இன்னொன்று குறிப்பிட வேண்டியது சாஸ்திரா பல்கலைக்கழக நிலம். அதே பன்வாரிலால் புரோஹித்தை, அந்த நிறுவனத்தோட செல்வாக்கு உங்களுக்கு தெரியும், டெல்லியில் இருந்த அழுத்தம். ஆளுநர் கடிதம் எழுதுகிறார், நான் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை சென்று பார்த்தேன், அது ஒரு உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் தமிழகத்தில் இருப்பதை பார்த்து தமிழர்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் ஒரு 5 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் புதுக்கோட்டையிலே 5 ஏக்கர் நிலம் தருகிறேன் என்கிறார்கள். நீங்கள் புதுக்கோட்டை நிலத்தை எடுத்துக்கொண்டு இந்த நிலத்தை அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள்னு ஆளுநர் கடிதம் எழுதுகிறார். அது ஓப்பன் ஏர் பிரிசனுக்காக பிரிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம். ஓகே. இவரது தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள், சார் கைதிங்க தானே சார், எங்கே இருந்தால் என்ன சார்? தலைமைச் செயலாளர். பல்கலைக்கழகம் என்ன பல்கலைக்கழகம்? சாஸ்திரா. ஸோ கிரிஜா வைத்தியநாதன் கைதிங்க தானே சார். இவர் இப்போ மாதிரி இல்லை, அப்போ கைதிங்க இடமா பாவமாவுங்க சார், எங்கே இருந்தானே சார் கைதிங்க? இவங்களுக்குலாம் அவங்களோட கிரிஜா வைத்தியநாதன் பார்வையில் என்ன தெரியும் இவருக்கு? கூப்பிட்டு ஒரு சி.வி. சண்முகத்திட்ட, தம்பி அண்ணே உடனே நான் பார்த்துக்கிறேன், அது நானே அவங்களுக்கு போய் அவங்க கட்டுவாங்க, என்ன நினச்சிருக்காங்க, உடனே நான் பார்த்துக்கிறேன்ட்டு 1.5 பக்கத்துக்கு எழுதுகிறார் நோட்டு சி.வி. சண்முகம், சட்டத்துறை அமைச்சர், சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர். இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அந்த லேண்டை எடுக்க முடியாமல் இருக்கிறது காரணம் சி.வி. சண்முகம் எழுதின நோட்டு, இவர் பிறப்பித்த உத்தரவு. அதே போல் கிண்டியிலே HTL என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய இடம் வந்து 60களில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்காக தமிழக அரசு லீஸுக்கு கொடுத்த நிலம். ஓகே. அப்புறம் அந்த ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் லிமிடெட் அந்த நிறுவனத்தோட பேர். அந்த நிறுவனம் நஷ்டத்திற்கு உள்ளாகி, பொதுத்துறை, மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனம் நஷ்டத்திற்கு உள்ளாகி 1999 வாஜ்பாய் காலகட்டத்தில் அந்த நிறுவனம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டின் அடிப்படையில் தனியார் வசம் செல்கிறது. முகேஷ் அம்பானியோட துணை நிறுவனம் அதை எடுத்து விடுகிறது. தனியார் வசம் போனதும் அந்த நிறுவனம் அவர்கள் இண்டஸ்ட்ரியாக பயன்படுத்தியது போக ஒரு சர்டன் ஸ்பேஸ் இருக்கும்ல, அப்போ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த நிறுவனத்தோட நிலம் வந்து அந்த நிறுவனம் நஷ்டமானதுனால வங்கிக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகைக்கு பதிலாக வங்கிகள் அந்த நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்குது. ஓகே. மீதி இருக்கிற நிலம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லும்போது, மீதி இருக்கிற நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று அந்த தனியார் நிறுவனம் சொல்லும்போது, தமிழக அரசு, உனக்கு தொழில் தொடங்குறதுக்கு தான் அரசு அந்த நிலத்தை கொடுத்துச்சு, நஷ்டமாயிட்டோன்னா நிலத்தை கொடுத்துரு, லேண்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்லிட்டு கேட்டபோது, முகேஷ் அம்பானி நிறுவனம் அல்லவா, 21 தேர்தல் பேச்சுவார்த்தையை ஒட்டி அமித்ஷாவிடமிருந்து அழுத்தம் வருகிறது. 3 முறை சொல்லி அனுப்புகிறார் அமித்ஷா, அந்த லேண்டை கொடுத்துரு, அந்த லேண்டை கொடுத்துரு. 3 முறையும் ஒரே பதில் முடியாது சொல்லிவிட்டு அப்போ இருந்து சீஃப் செக்ரட்டரி சண்முகத்தை கூப்பிட்டு முடியாதுன்னு எழுதிருங்க ஃபைலில், இது அரசு நிலம், இதற்கு பட்டா வழங்க முடியாது தனியாருக்கு அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபைல் எழுதியிருக்கு. அந்த HTL நிறுவனம் வந்து இன்றைக்கும் அந்த கவர்மெண்ட் லேண்டை தனியாக யூஸ் பண்ணாமல் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணுற இந்த உறுதி. அப்போ பணியாற்றிய அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது, எப்படி சார் இவருக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி சார் இது வந்தானே கற்றுக்கிட்டாருன்ற. இப்போ லாஜிக்காக இருக்க மாதிரி தானே சார் இருக்குது, சிறை கைதிகள் தானே, அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம், பட் அவங்க ஏன் இப்படியான ஒரு முடிவை எடுக்கிறாங்க சார்? இல்லை, அரசுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அரசு நிலம் தெரிஞ்சு தானே கட்டினேன். இல்லை இப்படி மக்களுக்கான நன்மையான ஒரு ஸ்கீம் தான் இது. இது மக்கள் சார்ந்து இவர் யோசிக்கிறார் இல்லையா, அவர் யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அப்புறம் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி முடிவுலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு கேட்குறேன். எது சரி என்பது அவர் மனதுக்கு படிக்கிறதோ அதில் உறுதியாக இருக்கிறார். அந்த உறுதி ஒரு தலைவனுக்கு அழகு என்று அவரோட வழித்தோன்றர்கள்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மக்களுக்காக நின்னவங்க செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு இப்படிப்பட்ட ஆளு தான் லீடராக வர முடியும். இப்படிப்பட்ட ஆளு தான். விவசாயிகளை பற்றி விவரம் தெரியாமல் இருந்தால் கரும்பு காட்டுக்குள் கான்கிரீட்டை ஊற்றி கேன்வாஸ் ஷூ போட்டுக்கொண்டு நடப்பாரா ஒரு முதலமைச்சர்?
ஸோ இன்னொரு காட்சி கூட இருக்குது. பதநீர் வந்து இன்றைய முதலமைச்சர் குடிப்பார். ஏன்னா இனிப்பாக இருக்குது, சக்கரை போட்டுறீங்களா அப்படின்னு கேட்டார். இவர் இயல்பிலே விவசாயி. அதனால தானே அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிலத்தடி நீரை எப்படி உயர்த்தும் என்பதற்காக அந்த நம்ம நிகழ்ச்சியில் பேசின அந்த கூட்டமைப்போட தலைவர் சொன்னார்ல, ரெகுலராக இன்ஜினியர்ஸ் கிட்ட இவரே பேசிக்கிறார். பிடபிள்யூ வச்சிருக்காருல்ல, இவரே பேசுறது இன்ஜினியர்ஸ் கிட்ட. அது வந்ததுனால இன்றைக்கி நிலத்தடி நீர் உயர்ந்துருச்சு. முன்னெல்லாம் 700 அடி 800 அடி போட்டாலும் தண்ணி வராதுன்றாங்க. குறிப்பாக எல்லாருமே நிறைய அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயம் வந்து குடிமராமத்து பண்ணி. இதுவும் விவசாயியாக இந்த யோசிக்கவே முடியும். அது ரொம்ப ரொம்ப டீப் ரூட்டடாக அந்த ஒர்க்கை பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த ஆட்சி அதை கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்களா என்னங்க டேட்டாஸ் தெரியல. ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. விவசாயிகிட்ட போய் கேட்டால் அந்த வேலை வந்து வேல்யூபிளான அதோட முக்கியத்துவம் என்னவென்பது தெரியும். இப்படிப்பட்ட ஆள் தான் லீடராக வர முடியும். கண்ணதாசன் எழுதியிருப்பார் இல்லையா, யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். உங்களுக்கு அந்த கன்சர்ன் புரிஞ்சாதான் அவனுக்கான கோரிக்கை நிறைவேற்றி அவன் ஓட்ட பெறுறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி மக்கள்கிட்ட இருந்து மக்களோட பல்ஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா பீச்சில் மத்திய அரசுக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்திட்டு தான் இருப்பீங்க நீங்கள். இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கிரவுண்ட்லேருந்து அச்சு புச்சு எல்லாரோடையும் சண்டை போட்டு மேலே ஏறி இந்த பொசிஷனுக்கு வந்ததுனால இந்த பதவியை தக்க வைத்து கொள்ள உழைப்பார். கொஞ்சம் அசந்தா செங்கோட்டையன் சீட்டை உருவிடுவான்னு சொல்கிறார். உழைப்பார். கம்பேஷன் அக்கௌண்ட் அப்பாயின்மெண்ட்டில் வந்த போன்சாய் செடியாக இருந்தால் இன்றைக்கி ஸ்டாலினை சேலஞ்ச் பண்ண முடியுமா? கட்சியில் யாராவது உதயநிதியை சேலஞ்ச் பண்ண முடியுமா? அவர்கள் இருவருமே அதற்காக என்ன உழைத்தார்கள், எதற்கு உழைக்க வேண்டும், தேவையே இல்லை. அப்போ அவங்களுக்கு இதை காப்பாற்றிக்கணுன்ற அக்கறை இருந்தால் தானே வேலை செய்வாங்க. எப்படியாவது இந்த பதவியை பிடிக்கணுன்ற குறைந்தபட்சம் ஸ்டாலினுக்கு அண்ணனோட சண்டை போடணுன்ற போட்டியாவது இருந்துச்சுப்பா. பையனுக்கு அதுவும் இல்லை. ஆனால் அப்பாவோட சண்டை போடுறேன், அப்படியே சொல்ல செய்ய மாட்டேங்க அப்படின்னு. சார், இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்கட்சி நிலை எடுத்து திரு ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. நாளைக்கு திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்துடுவார். அந்த டைமில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய இதே மாதிரி அவர் செஞ்ச சாதனைகளை பேசத்தானே போகிறீங்க. என்னம்மா சாதனை? மனசாட்சியோடு சொல்லுங்கம்மா. 1.5 வருஷமாக இருக்குதுங்க, நீங்களும் ஃபீல்டில் பல வருஷமாக இருக்கீங்க, சொல்லுங்கம்மா கொஞ்சம். ஆக நான் இதைத்தான் அருள்மொழி வைக்கிறேன். நான் இதை ஒரு ஒரு நியூட்ரல் அப்சர்வராக தூரத்துலேருந்து பார்க்குறேன். இந்த மனுஷனோட ட்ராவல் இதெல்லாம் வந்து இந்த சசிகலா ஜெயலலிதா தேர்ந்தெடுத்த பன்னீரை விட சிறந்த அடிமை என்று நினைத்து தான் பழனிசாமியை தேர்ந்தெடுத்தார் இல்லைங்களா? அண்ட் அவர் அதை எதிர்கொள்கிறார் பார்த்தீங்களா, தப்பிச்சு ஓடாமல். ஆமாம், பெரியவங்க காலில் விழுந்து வணங்கின என்ன தப்பு சொல்லிட்டாரா? அதை பற்றி ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான குவாலிஃபிகேஷன், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெள்ளமண்டியாவாரி தான் ப்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பார்த்தீங்களா? தமிழகத்தில் எந்த திசையிலிருந்து கேள்விகள் வந்தாலும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் பத்திரிகையாளர்களை நேரடியாக எதிர்கொள்ளும் தலைவர்களில் தமிழகத்தில் எனக்கு தெரிந்த அண்ணன் திரு சீமான், திரு டிடிவி தினகரன், திரு பழனிசாமி. இது ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன். எங்கிட்ட வந்தாலும் கேள்வி வரணும். அண்டு கடைசியாக முடிக்கிறது முன்னாடி இதை மட்டும் சொல்லிடுறேன். அந்த நம்ம வீட்டில் தாக்குதல் நடந்துச்சுல்ல, அந்த தாக்குதலில் தொடர்ந்து பேசுனதுக்கான காரணம் அவருக்கு ஒன்றும் இதை பேசுனதுனாலாம் ஒன்றும் பெருசாக ஓட்டு விழுந்துடாது. உள்ளபடியே அவர் அந்த பெயினை உணர்ந்தாருன்னு நான் பார்க்குறேன். உண்மை. அவர் அந்த யூஸ் பண்ண உங்கள் வீட்டில் நடந்தாலும் சும்மா அருள்மொழி, அருள்மொழி இதே தான் அவர் தான் வீட்டில் வளர்ந்ததா, வீட்டில் இந்த சம்பவம் நடந்ததா உணர்ந்தாருன்னு நான் பார்க்குறேன். இதைத்தான் நான் யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம்னு சொல்கிறேன். நான் இப்போ அசம்பிளியில் எழுதுனோடனே அவை முன்னவர் சொல்கிறாரு, இது என்ன ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கு இது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஒருத்தர் சும்மா இருப்பீங்களா? என்னங்க இது? இயல்பான கோபம், சீட்டை பார்த்து படிக்கிற கோபம் இல்லை, அது இயல்பான கோபம். எப்படி அதை செய்ய முடியும்? ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் இவ்வளவு அநாகரிகமாக நடந்துப்பாங்க. 3-4 வாட்டி பேசுகிறாருப்பா. ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அது கவனிப்பு தீர்மானம் கொண்டு வரணும், உள்துறை மானிய கோரிக்கையில் பேசுகிறாரு. இதை அவை குறிப்பில் இருந்து நீக்குவோன்னு சொன்னோன்னே ஏங்க அவரை பார்த்து பயப்படுறீங்க? எங்களை கூட தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு, நாங்கள் பயப்படலையே, நீங்கள் பயப்படுறீங்க. இந்த கேர் முக்கியன்றேன் நான். இது இருக்குல்ல. ஸோ இப்படிப்பட்டாலும் இதே நபர்கிட்ட மரக்காணம் செங்கல்பட்டில் கள்ளச்சாரை சாவு நடந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டேன், முடிச்சிடலாம். பென்னிக்ஸ் ஜெயராஜ் மறந்துருச்சு, ஓகேவா? ஜெயராஜ் பென்னிக்ஸ் சம்பவம் நடந்துருச்சு. கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டே வந்து சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்லிடுச்சு. டிஜிபியாக திரு திரிபாதி இருக்கார். வழக்கமாக காவல்துறை உருட்டும் உருட்டை இவரும் போய் உருட்டுகிறார். நம்மளே சிபிசிஐடி விசாரிக்கலாம்னு அதான் கோர்ட்டு பண்ணிடுச்சேன்னொடனே உளவுத்துறை வந்து சிபிஐக்கு கொடுத்துடலாங்குது. திரிபாதி வந்து நம்மளே வச்சுக்கலான்றாரு.
இவர் சிபிஐக்கு கொடுத்துடலான்ட்டு முடிவெடுத்த பிறகு அது வரைக்கும் சிபிஐ டேக் ஓவர் பண்ணதுக்கு நோட்டிஃபிகேஷன், அந்த இதுக்கு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுது. கோர்ட் என்ன சொல்லிடுதுன்னா அது வரைக்கும் சிபிசிஐடி விசாரணை நடத்தணும், சிபிஐ என்னைக்கு டேக் ஓவர் பண்ணுதோ அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. சரி, சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு திருப்பதி வழக்கம் போல் போய் உருட்டார். சார் இல்லை சார், ஃபோர்ஸோட மொரால் போயிடும். இது அதுக்குள்ளே ஆல் இண்டியா நியூஸ் ஆகிடுச்சு. ஆமாம், ஃபோர்ஸோட மொரால் போயிடும். இன்ஸ்பெக்டர்லாம் போய் அரெஸ்ட் பண்ணால் டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. சிபிஐ என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம பண்ண வேணாம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணலன்னா நாளைக்கு இங்கே எத்தனை தலை உருளுன்னு தெரியாது. இதே வார்த்தையை திருப்பதிட்டு சொல்கிறேன். ஓகே, 10 பேரை கைது செய்து சிபிஐக்கு வழக்கை சிபிசிஐடி ஒப்படைத்தது. இந்த பீச்சில் விக்னேஷ் என்கிற விக்னாவோட அந்த கொலையில் இன்றைக்கி வரைக்கும் கைது செய்யப்பட்டாங்களாப்பா? சார் ஓப்பனாக பல்வீர் சிங்கே எதுவும் பண்ண முடியல. பல்வீர் சிங் 1.5 வருஷமாக ட்ரையலுக்கு வரலையா? காவல்துறையில் அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நீதிமன்றத்தை மதிக்கலை. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சொல்லியிருந்தவங்க டிஜிபி ப்ரொமோஷன் ஆகிட்டு அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிறாரு. இதெல்லாம் ஃபேமாக இருக்காருன்றாங்க. நடந்து போச்சு. அந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தை பிறகு அதிகாரிகளை எங்கே வைக்கணும்னு தெரியுது. கரெக்டாக அதே போல் ஜெயலலிதாவும் அதிகாரிகள் பேச்சை கேட்டு வீணாக போன காலம் ஒன்று. 2001 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க தெரியுமா? அதெல்லாம் அதிகாரி கூட இருக்கவங்க சொல்கிறது. நாராயணன் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார், பெரிய பலத்த அடி அவங்களுக்கு. ஆமாம், அப்படியே நம்பினோடனே அதுக்கப்புறம் கட்சிக்காரன்ட்ட பேசுவார். இவரும் அதிகாரிங்க வந்து சொல்கிறான்னு அதை கேட்டுக்கிட்டு கட்சிக்காரங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹில் டேக் தி ஃபைனல் கால். இந்த கிராஸ்பு, இந்த அனுபவம், இந்த புரிதல் ஒரு லீடருக்கு இருந்தால் தான் நல்ல நிர்வாகத்தை தர முடியும். இந்த அனுபவமும் புரிதலும் இல்லாத காரணத்தால் தான் 4 அதிகாரிகள் சிஎம்ஐ கீ கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆட்சிக்கு அவப்பெயர், கட்சிக்கும் அவப்பெயர். அதனால் இதை வந்து நீங்கள் தொடக்கத்தில் கேட்டீங்க, இது என்ன ஒரு பெரிய ஆள் இவருன்ட்டு இவருக்கு போய் என்னமோ சிறப்பாகலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இதை நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். ஆன் ஹிஸ் பர்த்டே, அண்ணா அவரது பிறந்த நாள் அன்று இது பதிவு செய்யப்பட வேண்டும். பெரிய ஆளுன்னெலாம் நான் சொல்ல சார், இப்போ பர்டிகுலராக சொன்னீங்க ஏடிஎம்கே தோன்ற கீழே வந்து திட்டுவாங்க. எனக்கு என்ன இல்லை, பர்டிகுலராக இவருக்கு நம்ம பிறந்த நாள் அரசியல் அரட்டைகளை சொல்ல வேண்டியது இல்லை. இது இதை சொல்லணுன்றதுக்காக தான்மா நான் வந்து இவர் பயங்கர ஒரு 10 பேர் ஒரே கையில் வீழ்த்தக்கூடியவர் அப்படின்லாம் நான் சொல்ல. ஒரு சாமானியனாக இருந்து நானும் என்னோடய குவாலிஃபிகேஷன் என்னன்றது தெரியும், கல்வி தகுதி என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு 16 வயசில் அரசு பணியில் 10வது முடிச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் 10வது தான் படிச்சிருக்கேன். என்ன மாதிரி பார்க்குறேன் நானாக கற்றுக்கிறேன். லேர்னிங். நான் கல்லூரிக்கு போகல, +2 கூட படிக்கல, பெரிய ஆங்கில அறிவுலாம் எனக்கு கிடையாது. இன்றைக்கி என்னிடம் இருக்கக்கூடிய அறிவு எல்லாமே நானே உழுந்து அடிபட்டு கற்றுக்கிட்டது. சிறிய வயதில் அதிகாரிகளிடம் ஆங்கிலம் தெரியாது என்று நான் பெற்ற அவச்சொல் என்னை ஆங்கிலம் படிக்க வைத்தது. ஜார்ஜில் எனக்கு ஆஃபீஸரு. ஓகே, இங்கிலீஷில் வந்து திட்டுவாங்க, நான்சென்ஸ். எனக்கு இங்கிலீஷ் தரேன் இப்படி இன்சல்ட் பண்ணுறேன். என்ன கற்றுக்கிறேன் தாங்க இங்கிலீஷை. கம்ப்யூட்டர் தெரியாது, நீங்கள் கற்றுக்கிறேன் கம்ப்யூட்டரை. இந்த ரிஃப்ளெக்ஷனாக பார்க்குறேன். வெள்ளமண்டி வியாபாரி மேலே வந்து புரட்சி தமிழர் வைக்கிறார். நான் இன்றைக்கி ஒரு அரசு அலுவலகத்தில் கிளர்க்காக இருந்தவன் இன்றைக்கி ஒரு ஊரறிந்த வகையில் ஒரு மதிக்கக்கூடிய ஊடகவியலனாக வளர்ந்திருக்கிறேன். ஸோ சிமிலாரிட்டி பார்க்குறேன். ஸோ அந்த அடிப்படையில் திரு பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எதற்கு சிலர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மென்மேலும் வளரட்டும். ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் சவுக்கு மீடியா சார்பாகவும் சொல்லிக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் அடுத்த பிறந்த நாளை தமிழகத்தின் முதலமைச்சராக கொண்டாட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா? நன்றி.